வணக்கம். இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற மீன் குழம்புக்கு கொடுவா மீன் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த மீன் குழம்பு செஞ்சு எடுத்து வச்சோன்னா 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எப்போவுமே மீன் குழம்பு நம்ம செய்கிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் பிஃபோராகவே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே இந்த குழம்பை ரெடி பண்ணிட்டா தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு மீனில் இறங்கி சாப்பிட்றப்போ ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். அதனால் செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் குழம்புல மீன் ஊறினா தான் மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொடுவா மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படின்றத பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1, தக்காளி பழமாக 1, கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், குழம்பு வடகம், கொஞ்சமாக சோம்பு. நான் 1/4 கிலோ அளவுக்கு கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி மண் பாத்திரத்தில் 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், குழம்பு வடகம் இது 3த்தையும் போட்டு பொரிய விடணும். அடுத்தது எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்து, பூண்டை நிறைய சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாவை சும்மா அப்படியே போட்டுடலாம், கீனிலாம் போட வேண்டாம். அதோட எசன்ஸ் அப்படியே இறங்கிடும். பூண்டு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிடணும். பூண்டு நிறைய சேர்த்தா தான் இந்த குழம்புல அதோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி 2த்தையும் சேர்த்தே நம்ம கலந்துடலாம். தனித்தனியாக வதக்க வேண்டாம். இது 2த்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வதக்க போகிறோம். எப்போவுமே மீன் குழம்பு மண் சட்டியில் நல்லெண்ணெய் வச்சு செஞ்சோன்னா தான் அதோட டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். மீன் குழம்பு ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். அது பாரம்பரிய சுவையோடு இருக்கணும்னா மண் சட்டியில் செய்கிறப்ப தான் அதோட டேஸ்ட்டு நல்லா தெரியும், உங்களுக்கே வித்தியாசம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டிங்கன்னா இன்னும் குயிக்காக எல்லாமே தக்காளிலாம் கூழ் மாதிரி வதங்கி வந்துடும். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். பூண்டு நிறைய சேர்த்தா தான் இந்த குழம்புல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பூண்டை உரித்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நிறைய சேர்க்கணும், அப்போ தான் மீன் குழம்புல மனம் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிட போகிறோம். குழம்பு மிளகாய் பொடின்றது நம்ம வீட்டில் செய்கிறது தான். இது குழம்புக்கான மிளகாத்தூள். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. சாதாரணமாக நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான். அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கிட்டோன்னா கொஞ்சம் குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் புளி கரைச்சதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஊற்றுவாங்க. நீங்கள் எண்ணெயிலே வதக்கிட்டிங்கன்னா அதோட கலர் இன்னும் டார்க்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு குட்டி டிப்ஸ் தான். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்ற போகிறோம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி இதில் ஊற்றி இதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அளவுக்கு இதில் புளியோட தண்ணி நல்லா கொதித்து வந்ததுனா தான் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் அந்த காரம், புளிப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுடணும். மீனை குழம்புல போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதித்தாலே மீன் வெந்துடும். அதுக்கு மேலே கொதிச்சதுன்னா குழம்புல இருக்க மீன் கரைஞ்சிரும். குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப கெட்டு போயிடும். அதனால் குழம்பை நல்லா கொதிக்க வச்சு அது கெட்டியானதுக்கு அப்புறம் தான் மீன் அதில் சேர்க்கணும். இது பதம் கரெக்டாக இருக்குதான்னு தெரியறதுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்றது தான் நமக்கு தெரியும். அதை வச்சுட்டு நம்ம அடுத்தது மீன் பீசஸை இதில் சேர்த்துடலாம். நான் இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி வாங்கினா கொடுவா மீன் துண்டுகளையும் அதில் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டா போதும். தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓப்பன் பாட்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ மீனை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இன்னொரு தடவை சேர்த்தா தான் உங்களுக்கு அதோட சாறு நல்லா இறங்கி குழம்பு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். மீன் பீசஸ்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டான பதத்தில் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு இப்போ தயாராகிடுச்சு. ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம். இட்லி, தோசை
அது மாதிரி டிஃபனுக்கும் இது நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மட்டும் இன்றைக்கி செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோ தான் அதோட டேஸ்ட் இன்னும் அதிக அளவில் நமக்கு தெரியும். இப்போ சாஃப்டான கொடுவா மீன் குழம்பு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே கார்னிஷ் பண்ணதுக்கு கொத்தமல்லி தழைகளையும் கருவேப்பிலையும் தூவி எடுத்து வச்சிட்டோம்னா சர்வ் பண்ணதுக்கு டேஸ்டியான கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வண்ண களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.